ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் சேனல் மூலமா சைக்காலஜி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம் பகுதியில அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதுல உளவியல் துறை, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஒரு உளவியல் மாணவனா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்ச ஒரு நிபுணம் பெற்ற ஒரு மாணவனா, இன்னைக்கு இந்த வீடியோல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றியும் உளவியல் துறை பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டாக்டர் அஸ்கர் பட்டேல் சார் இன்னைக்கு வந்து ஹெச்ஓடியா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் 60 ஆண்டுகளை உளவியல் துறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நிறைவு பெற்றிருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகமானது சிதம்பரம் அண்ணாமலை நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. 1920ஆம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் மீனாட்சி காலேஜ் அப்படின்ற ஒன்று தான் ராஜா சார் அண்ணாமலை செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1929ஆம் ஆண்டு இது அண்ணாமலை பல்கலைக்கழகமாக உருவாக்கப்படுது. கடந்த 2013ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசுடைமையாக்கப்படுது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமானது பார்த்திங்கனாக்கா 950 ஏக்கர் பரப்பளவில் மிகவும் பறந்து விரிந்து காணப்படுது. இந்த பல்கலைக்கழகத்தில் 10க்கும் மேற்பட்ட ஃபேக்கல்ட்டிஸ், 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக வழங்கப்படுது. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் எம்ஃபில் பிஹெச்டி மூலமாக பல்வேறு வகையான ரிசர்ச்சஸ் நடத்தப்படுது. பல்வேறு வகையான ரிசர்ச் மாணவர்கள் உலகம் முழுவதும் இங்கே படிச்சுட்ருக்காங்க. நிறைய மாணவர்கள் பெரிய பெரிய இடங்களில், பெரிய துறைகளில், பெரிய லெவலில் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய லெவலில் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த வருடத்தோட 92 ஆண்டுகளை கடந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுது. அதுபோல் உளவியல் துறையானது இந்த வருடத்தோட 60 ஆண்டுகளை கடந்திருக்கு. இது ஒரு டைமண்ட் ஜூபிலி, ஒரு செலிப்ரேஷனாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தாலும் உளவியல் துறையாலும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுருக்கு இந்த வருஷம். டாக்டர் ராஜமாணிக்கம் தொடங்கி டாக்டர் ராஜேந்திரன், டாக்டர் வெங்கடம்மாள், இப்போ டாக்டர் அஸ்கர் பட்டேல் வரைக்கும் இன்றைக்கி உளவியல் துறைக்காக, உளவியல் மாணவர்களுக்காகவும் உளவியல் துறையில் உளவியல் சார்ந்த பல வகையான வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி ஈடுபட்டுருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் அஸ்கர் பட்டேல் இன்றைக்கி ஹெச்ஓடியாக இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க உளவியல் சார்ந்து, உளவியல் வளர்ச்சி சார்ந்து மாணவர்களுக்கும் துறை சார்ந்தும் பல்வேறு வகையான விஷயங்களையும் வளர்ச்சி விஷயங்களையும் ஈடுபட்டுருக்காங்க. அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் அவரை வரவேற்கிறேன். சார், வெல்கம் சார். உளவியல் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அஸ்கரலி பட்டேல், சிதம்பரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சிறப்புமிக்க உளவியல் துறையின் தற்போதைய துறை தலைவராக இருக்கிறேன். முதலில் சைடெக் தமிழ் யூடியூப் சேனலின் உரிமையாளர், எங்களுடைய முன்னாள் மாணவர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய துறையின் 60 ஆண்டு கால வைர விழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்த வீடியோவை செய்தமைக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் எங்கள் துறையின் சார்பிலும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதுமே என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், டேக் சைக்காலஜி பியாண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் புக். பிகாஸ் சைக்காலஜி இஸ் ஏ பாசிட்டிவ் சயின்ஸ், இட் இஸ் அன் அப்ளைடு சயின்ஸ், இட் இஸ் எ ஹெல்பிங் ப்ரொஃபஷன். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவியல், இது மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தொழில். உளவியல் ஞானம், கல்வி எல்லா துறையை சார்ந்த மாணவர்களுக்கும் இன்றியமையாதது. An orientation about psychology is necessary for students belonging to all disciplines. இது என்னோட கருத்து கிடையாது. நம்ம முன்னாள் ஜனாதிபதி, பீப்புள்ஸ் பிரசிடெண்ட், காலம் சென்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட கருத்து. அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ஆல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டெஃபினெட்லி ஹாவ் அன் ஓரியன்டேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி. ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் சைக்காலஜி டு ப்ரீச் அண்ட் டீச் திஸ் சயின்ஸ் டு எவ்ரி ஒன். We have to create an awareness about this science. We have to propagate this science far and wide. ஏன்னா இந்த சயின்ஸுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நம்ம நாட்டில் when it comes to health sciences, significant progress has been made. But mental health sciences-க்கு we are progressing. This is reality. ஸோ இது ஒவ்வொரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டோட தார்மீக பொறுப்பு, கடமை. சைக்காலஜியை நம்ம ப்ரொபகேட் பண்ணணும். This subject has a very promising future and it is the need of the hour. Okay, mental health has been neglected for quite a long time when compared to physical health. The world researchers, scientists
ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்கல. பட் இப்போ தே ஹாவ் ரியலைஸ்டு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த். ஸோ வி ஹாவ் எ மேஜர் ரோல் டு ப்ளே. ஓகே, அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய மாணவன் திரு ராஜ்குமார் அவர்கள், நான் டைம் இருக்கும்போது ஒரு வீடியோஸை பார்க்குறது உண்டு. அவர் கற்றுக்கிட்ட அந்த உளவியலை ரொம்ப எளிய முறையில் பாமர மக்களுக்கு அவரோட யூடியூப் சேனல் மூலயமா கொண்டு போய் சேர்க்குறார். அந்த பணி தொடர மேன்மையடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் 2 விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஒன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இன்னொன்று எங்கள் உளவியல் துறை. அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன். அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி இஸ் ஹிஸ்ட்ரி. உலகத்தில் பழமை வாய்ந்த மிக சிறந்த யூனிவர்சிட்டிஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் ஒன்று. ஸோ திஸ் இஸ் எ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் யூனிவர்சிட்டி. நம்ம நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் ஒன்று. இந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பித்தவர் இஸ் எ கிரேட் விஷனரி சார் அண்ணாமலை செட்டியார். அந்த காலத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேக்வர்ட் பிளேசஸாக டிக்ளேர் பண்ண சிதம்பரத்தில் அவர் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருக்கார். இது பல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை பிரகாசமாக்கி இருக்குது. இது மறுக்க முடியாத உண்மை. நம்ம தந்தை பெரியார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பற்றி ரொம்ப கொலோக்கியலாக சொல்லியிருக்காரு. இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் அந்த இடத்துல நிறையா பேர் ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட புகழை பற்றி பேசிகிட்டே போயிருக்கலாம். தேர் இஸ் நோ எண்டு ஃபார் இட். இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபியூ இயர்ஸ். நாங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் 100 ஆண்டு அந்தஸ்தை பெற்று விடுவோம். திஸ் யூனிவர்சிட்டி ஹேஸ் எ வெரி பவர்ஃபுல் அலுமினி பேஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் படித்த நிறையா முன்னாள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். ஒருத்தர் பிரசிடெண்ட்டே ஆனார். ஸோ வெங்கட்ராமன் சார் இந்தியன் ஜனாதிபதி அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அலுமினி தான். ஸோ மெனி ஹாவ் பிகம் கவர்னர்ஸ், மெனி ஹாவ் பிகம் மினிஸ்டர்ஸ், மெனி ஹாவ் பிகம் போலீஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அகடமிஷியன்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், எல்லா அத்லெட்ஸு, ஆர்ட்டு, மூவிஸ், எல்லா துறைகள்லேயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அலுமினிஸ் ஆர் present and they are doing a great job. You go to any country, எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாட்டில் நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அலுமினி பேஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அலுமினி பேஸ் நிறையா யூனிவர்சிட்டிக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் they are indebted to their alma mater and many of them are sponsoring many things. They are improving the infrastructure of Annamalai University. So Annamalai University is history, no doubt about it. And any association in any form with Annamalai University is a matter of great prestige and privilege. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 யூனிவர்சிட்டி தான். ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இன்னொன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா ஒன்றா யூ ஹாவ் டு கோ டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னைக்கு போகணும், இல்லாட்டி யூ ஹாவ் டு கம் டு சிதம்பரம். நான் பார்த்திங்கன்னா நான் அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் கோயம்புத்தூரில் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பண்ணேன். அங்கே என்னுடைய ஆசிரியர்கள் நிறையா பேர் வருது அலுமினி ஆஃப் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ அந்த வகையில் என்னோடய வாதியார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் படித்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு பேராசிரியராக இருக்கேன், துறை தலைவராக இருக்குங்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்குது. ஸோ இதுக்கு ஐ தேங்க் காட் ஆல்மைட்டி, ஐ தேங்க் மை குருஸ் அண்ட் மை பிலவுட் பேரண்ட்ஸ். நவ் கம்மிங் டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சைக்காலஜி டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் 2021 ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு வருஷம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் 60 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் பூர்த்தி செய்து வைரவிழா அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. 1961 டாக்டர் S.P. ஆதிநாராயணன் சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற உளவியல் மேதை, அவர் தான் அவரோட தலைமையில் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் தான் இதோட நிறுவன தலைவர், ஃபவுண்டர் ஹெட்டாக இருக்கார். பிற்காலத்தில் அவர் இந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராகவும் வராரு. 1969 75 வரைக்கும் அவர் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இருக்கார். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து 60 வருஷங்கள் ஆச்சு. இதை முன்னிட்டு நாங்கள் நிறையா ப்ரோக்ராம்ஸை பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஹோப் எவ்ரி திங் கோஸ் ஃபைன். எல்லா மீடியாலையும் இந்த கொண்டாட்டங்கள் ஃப்ளாஷ் ஆகிருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அலுமினிஸு நிறையா பேர் இதை பற்றி கேள்விப்பட்டு அவங்களே முன் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ 2019 கூட பார்த்திங்கன்னா எங்கள் முன்னாள் மாணவர்கள் ஒரு கணினி மையம், கம்ப்யூட்டர் சென்டர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் இந்த வைஸ் சான்சலர் வேலாயுதம் சார் தான் அது இனாகரேட் பண்ணார். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அது மட்டும் இல்லை,
60 ஆண்டுகள் பூர்த்தி செய்த உளவியல் டிபார்ட்மெண்ட் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 10 கூட இருக்காது. அதில் ஒன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி உளவியல் துறை. ஸோ இது மிக பெருமைக்கு உரியது. அது மட்டும் இல்லை, எங்கள் துறையில் வந்து சில தனி சிறப்புகள் இருக்குது. We were the first to start a 5-year integrated course in clinical psychology. மருத்துவ உளவியல் 5 ஆண்டுகள் ப்ரோக்ராம் நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். இது வரைக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 67 பேர் பிஹெச்டி டிகிரிஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு 50 பேர் பக்கம் இப்போ ப்ரெசென்ட்டில் பிஹெச்டி டிகிரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அலுமினிஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் பல சிறந்த பொறுப்புகளில் இருக்காங்க. அண்டு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கு. ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறையா வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட தனி சிறப்பு. ஸோ இந்த தருணத்தில் எங்களுக்கு இந்த டைமண்ட் ஜூபிலி செலிப்ரேஷன்ஸை வந்து கொண்டாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட், வைஸ் சான்சலர் முருகேசன் சார், ரெஜிஸ்ட்ரார் ஞானதேவன் சார், டீன் செல்வம் சார், எல்லாத்துக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.